வணக்கம். இன்றைக்கு பன்னீர் உட்கொள்வதால் கிடைக்கும் அற்புத நன்மைகளை பற்றி பார்க்கலாம். பாலிலிருந்து பெறப்படும் சுவை நிறைந்த பன்னீர் பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டது. பன்னீரில் கால்சியம், புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் டி, விட்டமின் கே, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், செலினியம், ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. வளரும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை உட்கொள்ளக்கூடிய சிறந்த உணவுப் பொருள் பன்னீர். பொதுவாக பன்னீரை எண்ணெயில் பொரித்தோ அல்லது வறுத்தோ சாப்பிட்டால் அதன் முழு ஊட்டச்சத்துக்களையும் பெற முடியாது. இதை குழம்பு, சேலட் போன்றவற்றுடன் சேர்த்து உட்கொண்டு வரலாம். பன்னீரை மிதமான அளவில் வேக வைத்து எடுத்துக்கொள்வது நல்லது. அதே சமயம் இரவு நேரத்தில் எடுத்துக்கொள்வதை விட பகல் நேரத்தில் எடுத்துக்கொள்வதன் மூலம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க முடியும். பன்னீரை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கியமான 10 நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. பன்னீரில் கால்சியம் சத்து அதிக அளவு உள்ளது. இது எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறது. மேலும் பன்னீரில் நிறைந்துள்ள பாஸ்பரஸ், விட்டமின் கே போன்றவை உடலில் கால்சியம் சத்தை உறிஞ்சச் செய்து எலும்புகளின் அடர்த்தி அதிகரிப்பதற்கும் எலும்பு தேய்மானம், மூட்டுவலி ஏற்படாமலும் தடுக்கிறது. பற்களை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. 2. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்த உணவுகளில் பன்னீரும் ஒன்று. இது மூளையின் செயல்பாட்டை அதிகரிப்பதற்கும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் உதவுகிறது. 3. வளரும் குழந்தைகள் வாரத்திற்கு ஒரு முறையாவது பன்னீரை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. இதில் அதிக அளவு புரதச்சத்து மற்றும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன. அது மட்டும் இன்றி குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளதால் வளரும் குழந்தைகளின் மூளை, எலும்பு, நரம்பு மண்டல வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் தசை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் உதவுகிறது. 4. ஒல்லியான தேகம் கொண்டவர்கள், உடல் மெலிந்தவர்கள் பன்னீரை அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் உடல் எடை அதிகரிப்பதற்கும் உடலிற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறது. 5. கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் சத்துக்கள் பன்னீரில் நிறைந்துள்ளன. இதில் உள்ள விட்டமின் ஏ, விட்டமின் இ போன்றவை கண் பார்வை திறன் அதிகரிப்பதற்கும் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. 6. பன்னீரில் பொட்டாசியம், ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் நிறைந்துள்ளன. கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி பன்னீரை எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை, எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. 7. பன்னீரில் நிறைந்துள்ள விட்டமின் இ, செலினியம் போன்ற சத்துக்கள் சருமத்தை பளபளப்பாக வைக்கவும் தலைமுடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் உதவுகிறது. 8. உடற்பயிற்சி செய்பவர்கள் உடற்பயிற்சிக்கு பின்பு பன்னீரை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகளின் ஆரோக்கியம் அதிகரிப்பதற்கும் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறது. 9. பாலை விட பன்னீரில் சர்க்கரை சத்து குறைவாகவே உள்ளது. சர்க்கரை நோய் இருப்பவர்கள் அரிசி, கோதுமை போன்ற மாவுச்சத்து இருக்கும் உணவுப் பொருட்களுடன் பன்னீரை எடுத்துக்கொள்வதை விட பல கலவைகளுடனோ அல்லது தனியாகவோ எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். 10. புற்றுநோயை தடுக்கும் பண்புகள் பன்னீரில் நிறைந்துள்ளன. இதில் செலினியம் மற்றும் எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளன. பன்னீரை உட்கொண்டு வருவதன் மூலம் மார்பகம், குடல், புரஸ்டேட் தொடர்பான புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. இவ்வாறு சிறந்த பால் உணவான பன்னீரை வாரத்திற்கு ஒரு முறையாவது உட்கொண்டு வந்தால் மேற்கூறிய எண்ணற்ற நன்மைகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.